அந்த லைன் எடுத்துக்கிறேன், நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். அதோட கோஆர்டினேட்ஸில் போய்ட்டு காப்பி பண்ண வேல்யூ அதில் பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து PRZ1 மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ டி பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்து என்ன ட்ராப் பண்ணணும் அப்படின்னா வந்து PRZ2 ட்ராப் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட வேல்யூ 1 இருக்கணும். ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட். ஓகே, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை மார்க் பண்ணியாச்சு. இதோட 1 வேல்யூ என்ன வருதுன்னா வந்து 21843.55 வருது. ஓகேங்களா? ஸோ அகைன் ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். அதோட கோஆர்டினேட்ஸில் போய்ட்டு இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜோன் வரைஞ்சாச்சு. அவ்வளோதான் மக்களே. இப்போது மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட ஜோனில் தான் மார்க்கெட் அக்யூரேட்டாக பின் பாயிண்ட் மாறாமல் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு நான் இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகணும்னு என்ன சொல்லியிருந்தேன்னா பி பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் பண்ணாங்க, பேட்டர்ன் வேலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா?